السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ரமலானுடைய நோன்பு, இந்த நோன்பின் மாதத்தை அடைந்திருக்கிற நாம் இந்த மாதத்திற்குரிய சிறப்பாக இறைவன் சொல்லி காட்டுகின்ற திருமறை குர்ஆன், அந்த திருமறை குர்ஆனின் வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் தொடர்ந்து அறிய இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் 2வது அத்தியாயம் 183 முதல் 185 வரை உள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை அறிய இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திபா அலைக்குமுஸ் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றான். இந்த வசனம் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் பெண் அனைவரின் மீதும் நோன்பு என்பது கட்டாயம் நோற்க வேண்டிய கடமை என்பதை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு கடமையாக்கியிருக்கிற மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று இந்த நோன்பு என்பது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? இதற்கான நோக்கத்தை, காரணத்தை பலரும் பலவிதமாக சொல்றாங்க. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, பசியை உணரணும், மனிதன் பசியை உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணங்களை எல்லாம் பத்திரிகைகளில், எழுத்துக்களில், பல கட்டுரைகள் எழுதுவதை பார்க்கிறோம். அல்லாஹுவோ அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணங்களை குறித்து சொல்லும் பொழுது அது பசியை உணர்வதற்குத்தான் என்று எங்கேயுமே சொல்லவே இல்லை. பசியை உணர்றதுக்குத்தான் நோன்பு என்று இருந்தால் அது பணக்காரர்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டிருக்கணும். ஏழைகள் தான் பசியை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, பசியினுடைய கொடுமைகளை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப பணக்காரர்களுக்கு மட்டும் அந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படியான பணக்காரர்களுக்கு மட்டும் கடமை, ஏழைகளுக்கு கடமை இல்லை என்று மார்க்கம் நமக்கு பிரித்தறிவிக்கவில்லை. இறை நம்பிக்கை கொண்ட ஆண் பெண் அனைவரின் மீதும் நோன்பு என்பது கடமை என்று சொல்வதிலிருந்து இது பசியை உணர்வதற்கு என்ற காரணம் பொருத்தமாக இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் பசியை உணர்ந்து தான் இருக்கிறோம். பசியை உணர்ந்தனால தானே சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? பசிக்கவே இல்லைன்னா மனுஷன் சாப்பிடுவானா? பசி என்ற உணர்வு இருக்கிற காரணத்தினால், அந்த பசியினுடைய தாக்கத்தை மனிதன் விளங்குகின்ற காரணத்தினால் தான் சாப்பிடவே செய்கிறான். அப்போ பணக்காரனும் சாப்பிடுகின்றான், ஏழையும் சாப்பிடுகின்றான், அனைவரும் சாப்பிடுகின்றார்கள். காரணம் பசியினுடைய தாக்கம், அது உணர்ந்திருப்பதனுடைய விளைவுதான். அப்போ பசிக்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரணம் தவறானது, பிழையானது. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை மனிதன் அடையணும் என்பதற்காக என்று சொல்லக்கூடிய
விளக்கங்களையும் பார்க்கிறோம். இப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர்வர்களும் நமக்கு இந்த காரணத்தை சொல்லித்தரல. உடல் ஆரோக்கியம் பெறுவதற்குத்தான் இந்த நோன்பு அப்படிங்கிற காரணங்கள் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு தான் இந்த நோன்பு என்று சொன்னால், சிலர் இந்த நோன்பு வைக்கக்கூடிய காரணத்தினாலேயே சிலருக்கு சில உபாதைகள் ஏற்படலாம். இந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவங்க இந்த நோன்பு வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நோயினுடைய தாக்கம் அதிகமாகத்தான் செய்யும். அப்போ ஆரோக்கியத்திற்கு தான் நோன்பு, ஆரோக்கியம் மற்றவர்களுக்கு நோன்பு இல்லை என்று பிரிக்கக்கூடிய காரணிகள் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. அதாவது ஆரோக்கியத்தை பெறுவதற்குத்தான் நோன்பு என்கின்ற வகையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு சொல்லித்தரவில்லை. அப்போ வேறு என்ன காரணம்? அதற்கான காரணத்தை அல்லாஹுவே தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணமே நீங்கள் இறையச்சம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான், இறையச்ச உணர்வு உங்களுக்கு வரணும் என்பதற்குத்தான் நோன்பு என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயபக்தி உணர்வை நீங்க பெறணும், இறையச்ச உணர்வை நீங்க அடையணும், அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கமே என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதிலிருந்து இறையச்ச உணர்வை, அந்த மாண்பை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இறையச்சத்தை பெறுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொண்டோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இறையச்சம்னா என்ன? இறையச்சத்தை பெறுவதற்குத்தான் நோன்புனா அந்த இறையச்சம் அப்படிங்கிறது என்ன, அதற்கான வரையறை என்ன, அதற்கான விளக்கம் என்ன, அதற்குண்டான தாற்பயம் என்ன என்று நமக்கு அடுத்த கேள்வி வரலாம். அந்த இறையச்ச உணர்வு என்பது இறைவன் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ, இறைவன் எதை நமக்கு தடுத்திருக்கிறானோ, இறைவன் ஏவியதை செயல்படுத்துவதிலும் இறைவன் தடுத்ததிலிருந்து விலகிக் கொள்வதிலும் நாம் காட்டக்கூடிய முனைப்பு, அதற்கான நம்முடைய செயல்தான் இறையச்சம். இதை நான் செய்கிறேன், ஏன் செய்கிறேன்? என் இறைவன் எனக்கு சொன்னான், எனவே நான் செய்கிறேன். இதை நான் செய்யாமல் இருக்கிறேன், ஏன் நான் செய்யாமல் இருக்கிறேன்? என் இறைவன் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னான், எனவே நான் செய்யாமல் இருக்கிறேன். அப்ப நான் இதை செய்யணும் என்று நான் செய்வதற்கும் இதை செய்யக்கூடாது என்று நான் தவிர்த்திருப்பதற்கும் உண்டான காரணம், என் இறைவன் எனக்கு இதை சொன்னான், என் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன், என்னை உயிரோடு உலகில் வாழச் செய்திருப்பவன், அத்தகைய அகிலங்களின் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி இருப்பதுதான் இறையச்சத்தின் அடிப்படையே. இறையச்சம் என்பது இறைவன் விதித்திருக்கிற கட்டளைகளை பேணி நடப்பதில், இறைவன் தடுத்திருக்கிற காரியங்களிலிருந்து விலகி நடப்பதில் இருக்கிறது. இதை நாம் வெவ்வேறு ஆதாரங்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மல்லம் யத கௌல ஜூரி வல் அமலபிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, நோன்பு வச்சிருக்கிறாரு, பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் யார் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் தாகித்திருப்பதினாலோ பசித்திருப்பதினாலோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க நோன்பு வைக்கிறதுனால, நீங்க தாகித்து இருப்பதனால, பசியோடு இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப எதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நோன்பு வைக்க சொன்னா? நீங்க தீய காரியங்கள்லேருந்து விலகி இருக்கணும், பொய்யான பேச்சுக்கள் பொய்யான நடவடிக்கையிலிருந்து விலகி இருக்கணும் என்பதற்குத்தான் இந்த நோன்பே. ஒருவருக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவு பானம், ஒருவருக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு உறவு முறை, இவைகளை அது ஹலாலாகவே இருந்தாலும் இறைவன் நீங்கள் நோன்பு நோட்டிருக்கிற இந்த காலத்தில் அவற்றை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி இருக்க, நான் அதை அனுபவிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன், இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டிருப்பேன் என்கின்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், இதை நான் செய்வதற்கு காரணம் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் வர வேண்டும். ஊருக்காக, உலகத்திற்காக, பேருக்காக, பெருமைக்காக, நடைமுறை வழக்கத்திற்காக, சமூகத்தின் நிர்பந்தத்திற்காக நாம் செய்யப்படக்கூடியவைகளாக இருந்துடக்கூடாது. அப்படியான நிலையில் நாம் வைக்கப்படும் நோன்பாக அது இருக்கும்னா
அந்த இறையச்ச உணர்வு நம்மிடத்தில் வெளிப்படாது. நான் நோன்பு வைக்கிறேன், நான் எதுக்காக நோன்பு வைக்கிறேன்? இறைவன் சொன்னான், அவன் சொன்னதை நான் நிறைவேற்ற வேண்டும், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இந்த நேரத்தில் அவன் எதையெல்லாம் எனக்கு தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்விற்கான காரணம் இறைவன் என்னை பார்க்கிறான், இறைவன் என்னை கண்காணிக்கிறான், என் ரப்பு எனக்கு பிடரியை விட அருகாமையிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு மேலோங்கி இருந்தால்தான் இறையச்ச உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு இல்லாம நம்ம நோன்பு வச்சோன்னு வைங்க, அது பேருக்கு, கடமைக்கு, சடங்குக்கு வைக்கப்பட்ட நோன்பாக ஆகிவிடும். ஏன்பா நோன்பு வைக்கிற? தெருவில் எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்ம மட்டும் நோன்பு வைக்கல, நம்ம வீட்டில் மட்டும் குக்கர் சத்தம் கேட்டுச்சுன்னா, அடுப்புல சமைக்கிற வாசம் போனுச்சுன்னா, ஏன்னா முஸ்லீமா இருக்கிற மொஹல்லாவில் இருந்துக்கிட்டு நோன்பு வைக்கலையா, 4 பேர் பேசிடுவாங்களோ பயம். காலகாலமாக வச்சுட்டு இருக்கிறோம், சின்ன வயசுலேருந்து எங்கள் பெற்றோர்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நோன்பு வச்சு பழக்கியிருக்கிறாங்க, அதனால நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம். எல்லாரும் வைக்கிறாங்க, நாமளும் வைப்போம், அது ஒரு கொண்டாட்டம், ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு சடங்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவைகள் மாறி போய்விடும். இப்போ நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பிற்கான முதல் முக்கிய நோக்கம், என் இறைவன் இதை விதியாக்கி இருக்கிறான், அவன் விதியாக்கிய இந்த நோன்பில் நான் கடைபிடிக்கக்கூடிய இந்த பேணுதல் எல்லாம் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இருந்துச்சுன்னா, அப்ப ஹலாலாக்கின ஒன்றையே இறைவன் தடுத்தான், அதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான் என்பதற்காக ஒருவர் பேணி இருப்பார்னா, ஹராமான ஒன்றை அவர் செய்ய முனைவாரா? இறைவன் தடுத்திருக்கிற காரியங்களை அவர் செய்ய முனைவாரா? அந்த உணர்வு அவர்கிட்ட வராது. ஹலால் விஷயத்திலே இறைவன் கட்டளையிட்டு விட்டான், என் இறைவன் பார்க்கிறான் என்ற காரணத்திற்காக விலகி இருப்பவர் எப்படி ஒரு ஹராம்ல போய் விழ முடியும்? இறைவன் தடுத்திருக்கிற காரியங்களை செய்வாரு, அந்த உணர்வு அவருக்கு எப்படி மேலோங்காது. இயல்பாகவே உளவியல் ரீதியிலாகவே மனிதன் அதற்கு பழக்கப்படுவான், பக்குவப்படுவான். இந்த இறையச்ச உணர்வு மேலோங்குவதற்குத்தான் இந்த நோன்பை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிற. பாருங்க, இப்படி இறையச்ச உணர்வை ஊட்டுவதற்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்புல இறைவன் விதித்ததை செய்தும் இறைவன் தடுத்ததிலிருந்து விலகியும் இருக்கணும் தானே? அதுக்குத்தானே, அதானே இறையச்சம். இறையச்சம்னு சொன்னா அதுதானே, அதுக்குத்தானே இந்த நோன்பின் பயிற்சி. அப்ப எந்த இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை நாம் நோக்கிறோமோ, அப்படியான இறைவன் விதித்ததை செய்வதிலும் இறைவன் தடுத்ததிலிருந்து விலகுவதிலும் நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த இறையச்ச உணர்வை இந்த நோன்பிலேயே மீறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இறைவன் சொன்னதை செய்யணும், இறைவன் தடுத்ததை விலகணும் தான் இறையச்சம்னா, அந்த இறையச்சத்தை தர்றது தான் இந்த நோன்புனா, அந்த நோன்புல நம்ம எவ்வளவு பேணுதலா இருக்கணும். ஆனா இன்றைக்கு சமுதாயத்தின் நிலைமையை பார்க்கிறோம், இந்த நோன்பிலேயே இறையச்சத்தை பேண வேண்டிய, அந்த உணர்வை ஊட்ட வேண்டிய இந்த நோன்பிலேயே இறைவன் எதை சொன்னானோ, எதை வழிகாட்டினானோ அதற்கு மாற்றமான செயல்பாடுகள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். என்ன மாற்றமான செயல்பாடு? நோன்பு குறித்து மார்க்கம் நமக்கு வழிகாட்டியது என்ன? நோன்பு நாம் நோக்கக்கூடிய அந்த வழிமுறையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தது என்ன? காலை வைகரையில் இருந்து அவர் சாப்பிடுறார், ஃபஜருடைய நேரம் தொடங்கியதில் இருந்து சூரியன் மறைகின்ற வரை அவர் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். இதான் நோன்பு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. பார்க்கிறோம், புகாரில் 1954வது செய்தி, வரபத்தி ஷம்சு வக்கது அத்துஃபர சாயும். ஒருவர் நோன்பு திறக்க வேண்டும் என்றால் எப்போ நோன்பு திறக்கணும் தெரியுமா? சூரியன் மறைந்ததும் அவர் நோன்பு திறக்கட்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறான். நோன்பை வழிகாட்டிய இறைவன், அந்த நோன்பை எப்படி நோக்க வேண்டும் என்று வழிகாட்டுவதற்கு தூதரை அனுப்பிய இறைவன், அந்த தூதரின் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, வரபத்தி ஷம்சு ஃபக்கது அத்துஃபர சாயும், சூரியன் மறைந்து விட்டால் நோன்பாளி நோன்பு திறக்க வேண்டும் என்பதுதான். அப்ப சூரியன் மறைஞ்சிட்டா நோன்பு திறக்கணுங்கிறது இறைவனின் கட்டளை. அப்படித்தான் பேணப்படுதா? அப்படித்தான் நிறைவேற்றப்படுதா? பேணுதல்ங்கிற பேரில், மதுஹபு சட்டம்ங்கிற பேரில் நோன்பு திறப்பது தாமதிக்கப்படுவதை பார்க்கிறோம். இது எப்படி இறையச்ச உணர்வுக்குண்டான அடிப்படையாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இறையச்ச என்பது இறைவனுடன் விதித்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இருக்கிறது, அவன் தடுத்ததில் இருந்து விலகி இருப்பதில் இருக்கிறது என்றால் இது இறைவன் கட்டளையிட்டது தானே, இறை தூதன் மூலம் நமக்கு வழிகாட்டியது தானே. ஆனால் இதை கடைபிடிப்பதில் இன்றைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, விதத்தான மார்க்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து மக்கள் விலகணும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டலாம், லா யஸாலு நாசு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர.
மக்கள் நோன்பை விரைவாக திறக்கும் காலம் எல்லாம் அவர்கள் நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பை விரைவாக துறக்கும் காலம் எல்லாம் அவங்க நன்மையிலே இருக்கிறாங்க. விரைவான அசருக்கு துறக்கிறது இல்லை. விரைவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நீங்க அசருக்கு திறந்துடுவீங்களா, லோகருக்கு திறந்துடுவீங்களா, 5 மணிக்கு திறந்துடுவீங்களா இப்படின்னு சிலர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய செய்தியை எடுத்து காமிச்சு நோன்பை விரைவுபடுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை காமிக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளாமல், அந்த சட்டத்தை உணராமல், அதில் இருக்கக்கூடிய கருத்தை விளங்காமல், மனம் முரண்டு தங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்துவதற்காக நீ 5 மணிக்கு தொடங்கல, 4 மணிக்கு அசருக்கு அப்புறம் தொடங்கலாம், விரைவுபடுத்துங்களேங்கிறாங்க. விரைவுபடுத்துதலாம் என்ன அர்த்தம்? ஒரு வரையறையை சொல்லி அந்த வரையறையை இருந்து விரைவுபடுத்துங்கன்னா அந்த வரையறைக்குள்ள நின்று விரைவுபடுத்துங்கன்னு அர்த்தம். எல்லாரும் 10 மணிக்கு ஆஜராயிடுங்கப்பா, சீக்கிரம் வந்துடுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். 10 மணிக்கு ஆஜராகி இருக்கணும், சீக்கிரமா இருக்கணும் அப்படின்னா 10 மணிக்கு தாமதமாகாமல் இருக்குன்னு அர்த்தம். 10 மணிக்கு தாமதமா என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது நம்ம உலக நடைமுறைக்கு என்ன செய்வோம், 9:30 கூட வரலாம், 9:50 கூட வரலாம். ஆனால் மார்க்க வரையறையில் அப்படி செய்ய முடியாது. 10 மணிக்கு தான் வரணும் என்று நேரம் குறிப்பிடப்பட்டு 10 மணிக்கு தான் கேட் என்ட்ரி, 10 மணிக்கு தான் வந்தாகணும், விரைவாக வந்திருக்கணும். அதை தாண்டி நினைச்சிடக்கூடாது, வந்தால் அலோடு இல்லை. இப்போ என்ன நடக்கும், டைமுக்கு ஷார்ப்பாக இருக்கணுங்கிறது தானே, அதுதானே இங்கே வரையறையும். சூரியன் மறைந்து விட்டால் நோன்பு திறங்கள், அந்த நோன்பு திறப்பதை தாமதப்படுத்தாதீர்கள், விரைவுபடுத்துங்க அப்படின்னா எந்த வரையறையை அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னாங்களோ நோன்பு திறப்பதற்கு, அந்த வரையறைக்குள்ளே நின்று நோன்பு திறப்பதை நம்ம தாமதப்படுத்தாமல் அந்த நேரத்திற்குள்ளாக நாம் நோன்பு திறந்து முடிப்பதைத்தானே இந்த கருத்து குறிக்கும், இந்த செய்தி குறிக்கும். இதை உணராமல் அல்லது தெரிந்தும் கூட காலகாலமாக செஞ்சிட்டோம், பல காலமாக செஞ்சிட்டோம், திடீர்னு எப்படி மாத்துறது என்ற காரணங்களை சொல்லி இறை தூதருடைய இந்த வசனங்களை புறம் தள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது இறையச்சமா? இறையச்ச உணர்வை பெறுவதற்கான இந்த நோன்பில் அந்த இறையச்சத்தையே துவம்சம் செய்கிற காரியங்கள் நம்மிடத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மக்கள் விலகணும். இது மாதிரியான காரியங்கள் நம்மிடத்தில் ஒரு பொழுதும் வந்துவிடவே கூடாது. அப்ப இறையச்ச உணர்வு என்பது ரமலானில் நாம் பெறக்கூடிய அந்த பயிற்சி, அதோட முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. ரமலானுக்கு பிறகும் அந்த இறையச்ச உணர்வு நம்ம இடத்துல தொடரணும். நோம்பு முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதோட அப்பாடா சினிமா கொட்டைக்கு போவோம், தியேட்டரில் போய் படம் பார்ப்போம், வட்டி மது இன்ன பிற பாவமான காரியங்களில் ஒருவர் நோம்புகளை மட்டும் தன்னை தற்காத்து கொண்டு மற்ற நேரங்களில் அவைகளில் மூழ்கி இருப்பார், பாவங்களில் மூழ்கி இருப்பார்னு சொன்னால் அது இறையச்சம் என்ற நிலையை அடையாது. உலகத்தில் அதுதான் நம்ம சொல்லுவோம். உலகத்தில் ஒரு பையனை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம், 1ஆம் கிளாஸ் சேர்த்தாச்சு, 2 முடித்தான், 3 முடிச்சு, 5, 7, 10ஆம் கிளாஸ் வரை வந்துட்டான். இப்போது 10வது முடிச்சிட்டாரு. ஆனால் 10வது முடித்தவருக்கு 1வது படிக்கும் போது என்ன அறிவு இருந்துச்சோ, என்ன பக்குவம் இருந்துச்சோ, அதே அறிவு அதே பக்குவம் தான் 10 வருஷம் படித்ததுக்கப்புறமும் 10வது முடித்ததுக்கப்புறமும் இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒழுங்காக படிக்கலை, சரியாக படிக்கலை, விளங்கலை, விளங்காதவன், உருப்படாதவன், தண்டச்சோறு, உலகத்தில் என்னென்ன வசவு வார்த்தைகள் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒன்றை பயிற்சி எடுத்து படிப்பதற்கான முயற்சி எடுத்து அதற்கான ரிசல்ட் இல்லைங்கும் பொழுது நம்ம இயல்பாகவே சொல்லுவோம், அவன் சரியாக படிக்கலை, அந்த காரியத்தை உண்மையாக அவன் உணர்ந்து செய்யலை, அப்படி தானே? அப்போ நாங்கள் 10 வருஷம் முஸ்லீமு, 20 வருஷம் முஸ்லீமு, 10 வருஷமாக நாங்கள் நோன்பு வச்சுருக்குறோம், 20 வருஷமாக நோன்பு வச்சுருக்குறோம். சரி, 10 வருஷமாக நோன்பு வச்சு, 20 வருஷமாக நோன்பு வச்சு, அதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கையில் இறைவன் தடுத்த காரியங்கள் வரும்னா, பாவங்கள் தொடரும்னா, இறைவன் வகுத்து தந்த வரம்புகளை மீறுவோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்றிற்காக முயற்சி எடுத்து அதற்காக பயிற்சி எடுத்து அந்த ரிசல்ட் அவன்கிட்ட இல்லைன்னா அது வெற்று, வீணு, சும்மா அப்படிமோ. அதே நேரத்தில் மார்க்கத்தில் நம்ம இறைவன் நமக்கு கடமையாக்கி நோன்பை நம்ம 10 வருஷம் நோட்டிருக்கிறோம், 20 வருஷம் நோட்டிருக்கிறோம், ஆனால் அது எந்த மாற்றமும் இல்லைன்னா, அந்த இறையச்சம் என்கின்ற அந்த பாடத்தை பெறலைன்னா, அந்த உணர்வு நம்ம இடத்துல மேலோங்கி இல்லைன்னா, அப்போ என்ன நோன்பு வச்சோம்? அப்போ எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? யாருக்காக, எதுக்காக? கேள்வி வருமா இல்லையா? அப்போ நம்முடைய நோன்பு அது இறைவனுக்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது, அந்த இறையச்சத்தை பெறுவதற்காகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இறையச்ச உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம் நம்முடைய செயல்பாடுகள். நோன்பிற்கு பிறகு நாம் எப்படி நம்முடைய காரியங்களை வச்சிருக்கிறோம் அதை நாம் சிந்தித்து பார்த்து
இறையச்ச உணர்வை பெறுவதற்குண்டான நோன்பாக நம்முடைய நோன்பை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சரி, நோன்பு என்பது அது இறையச்சத்தை பெறுவதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். எதுக்கு ரமலானுடைய மாதம் தேர்வு செய்யப்பட்டுச்சு? ரமலானுடைய மாதத்தில் எதற்கு நாம் நோன்பு வைக்கணும்? அதற்கான காரணம் என்ன? நோன்பு அது ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணத்தை இறைவனை மிக தெளிவாக தன்னுடைய திருமறையில் சொல்லிவிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனங்களை பேசுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. ஹுதல்லின் நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய வேதமாக இருக்கிற இந்த திருமறை குர்ஆன், மக்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற இந்த திருமறை குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. இப்ப ரமலானுடைய மாதத்தில் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? அதற்கான காரணத்தை இறைவன் சொல்லுகின்றான். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது என்ற சிறப்பு தான் இம்மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்று இறைவன் மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் என்பது மிக தெளிவான நேரான வழிக்கு வழிகாட்டுகிறது. எது சத்தியம், எது நேர்வழி, எது உண்மை என்பதை ஒருவர் அறிந்து கொள்வதற்குண்டான வழிகாட்டியாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றார். மனித குலத்திற்குண்டான மகத்தான அருளை, வழிகாட்டுதலை, நேர்வழியை பொதிந்திருக்கிற இந்த திருமறை குர்ஆன் இம்மாதத்தில் அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த காரணம்தான் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குவதற்குண்டான காரணமாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருப்பதற்குண்டான காரணத்தை சொல்லும் பொழுது இந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருப்பதுதான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பை, அருளை இறைவனின் வார்த்தைகளாக இருக்கிற இந்த திருமறை குர்ஆன் அதை உணர்ந்து, அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து, அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். திருமறை குர்ஆனை ஓதுவதில், அதனுடைய கருத்துக்களை விளங்குவதில், அதன் சட்டங்களை நிறைவேற்றுவதில், அதனோடு தொடர்பு வைத்திருப்பதில் நாம் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்ற எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் செய்து அதற்கு நம்ம சில மெனக்கெடுதலை செய்யணும், அதற்குன்னு சில முன்முயற்சிகளை செய்யணும். ஆனால் குர்ஆனுக்கு அப்படி எந்த முயற்சி நம்ம முன்முயற்சிகள்னு செய்ய வேண்டியதில்லை. தொழணுமா, ஒழு செய்யணும், பிறகு தொழும் இடத்தை தேர்வு செய்து அங்கே தொழுகைக்கு நிற்கணும், நோன்பு வைக்கணுமா, நோன்புக்குண்டான உணவு ஏற்பாடுகளை செய்யணும், அந்த நேரத்தில் எந்திரிக்கணும். இப்படியான கால வரையறை, நேர வரையறை, சில வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதற்குண்டான தேர்வுகளை நாம் தேர்வு செய்து கொள்வது என்று சொல்லி சில முன் முயற்சிகள் இருக்கும். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு அப்படியான முன் முயற்சிகள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. குர்ஆனை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எப்போ வேண்டுமானாலும், எந்த நிலையில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். அப்போ எந்த முன் முயற்சியும் இல்லாமல் நாம் இலகுவாக செய்ய முடியக்கூடிய ஒரு அமல், ஒரு நல்ல காரியம், இறைவனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அது குர்ஆனை ஓதுவது தான். அல்லாஹ்வுடைய தூதரவங்க எந்த அளவுக்கு சிறப்பித்து சொல்றாங்கன்னு பாருங்க. மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா. யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுறாங்களோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. ஒரு நன்மை என்பது அது 10 நன்மையை போன்றது, 10 மடங்கு பெருசு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று வரக்கூடிய இந்த 3 சேர்ந்தது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். மாறாக வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்போ அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. வேறு எங்கேயாவது இந்த சிறப்பு கிடைக்குமா? எந்த விதமான சிரமமும் மெனக்கிடுதலும் இல்லாமல் இலகுவான முறையில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அருள் பெற்றதாக இந்த திருமறை குர்ஆன் இருப்பதை பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் ஓதி வாருங்கள். ஃப இன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. ஏனென்றால் இந்த திருமறை குர்ஆன் என்பது அதை ஓதி வந்தவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். நாம் ஏதோ மனிதன் அடிப்படையில் சில குற்ற குறைகள், பிழைகள் நம்மிடத்தில் வந்திருந்தாலும் அந்நேரத்தில் நம்மை காத்து நிற்கிற அரணாக, நமக்கு இறைவனிடத்தில் பரிந்து பேசுகின்ற ஒரு அரணாக இந்த குர்ஆன் நிற்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க.
அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பரிந்துரையாளராக இந்த திருமறை குர்ஆன் வந்து நிற்கும்னு சொன்னால் இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்புகள் எவ்வளவு மேன்மையானது. இறைவன் இந்த மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பியிருக்கிற இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போல இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மையை போன்று அதை செவிமடுப்பதினாலேயே ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு. ஓதுனாதான் நன்மைங்கிறது இல்லை, ஓதணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஓதுவதற்கு முனைப்புகள் எடுக்கணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மாற்று கருத்து அல்ல. ஏராளமான சிறப்புகள் இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒருவருடைய வீட்டில் அல் பக்ரா ஓதி வருவார்னு சொன்னால் ஷைத்தான் அந்த வீட்டிலிருந்து விரண்டோடுகிறான் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த திருமறை குர்ஆனை ஓதுவதனுடைய சிறப்புகளை நமக்கு சிறப்பித்து பல்வேறு இடங்களில் சொல்றாங்க. எண்ணற்ற சிறப்புகளை இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதன் மூலம் நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஓதுவதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை போன்று சிறப்புகளை போன்று இந்த திருமறை குர்ஆனை செவைமடுப்பதினாலும் நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் அதை ஓதப்படும் பொழுது நம்ம செவியேற்றம்னு வைங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். இதா குரி அல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும் பொழுது ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் அதை செவிதாழ்த்து கேளுங்கள். வன்சித்து, வாய் மூடி மௌனமாக அதை கேளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமு, நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். குர்ஆன் ஓதப்படும் பொழுது மௌனமாக அதனுடைய வார்த்தைகளை அதனுடைய கருத்துக்களை நாம் செவிதாழ்த்தி கேட்டு உள்வாங்கும் பொழுது அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற அருளாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்களும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தோழர்களை அழைத்து குர்ஆனை ஓதச் சொல்லி அதை கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ஆதாரங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த திருமறை குர்ஆன் அது எண்ணற்ற அருளை நன்மைகளை நமக்கு பொதிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் இம்மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது என்ற காரணத்தினால்தான் இம்மாதமே நாம் நோன்பு நோற்பதற்குண்டான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொழுது அப்படிப்பட்ட சிறப்புகளை தாங்கி நிற்கிற இந்த திருமறை குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் இந்த திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு இன்றைய இந்த தஃப்சீர் வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.